அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஹெப்பாடைட்டிஸ் ரிலேட்டடா நெறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கன்சல்டேஷன்ஸும் எடுத்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த சித்த மருத்துவம் ரிலேட்டடா இந்த மாரியான விஷயங்கள், விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள குடுக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்மள்ட்ட கன்சல்டேஷன் பேசக்கூடிய நபர்கள் 10ல 5 பேர் நெறைய ஹெப்பாடைட்டிஸ் பாசிட்டிவ்னு வரப்போ, அவங்களோட ரிப்போர்ட் பார்க்குறப்ப ஹெப்பாடைட்டிஸ் HbSAg பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் மட்டும் இருக்குங்க. இந்த HbSAg பாசிட்டிவ் அப்படின்ற ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு நம்மளால தயவு செய்து அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகவே முடியாது. ஸோ இதனால தான் பேஷண்ட்ட கம்பல்சரி டிஎன்ஏ வேல்யூ பாருங்க, ஹெச்பிவி டிஎன்ஏ வைரல் லோட் பாருங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் சேர்த்து குடுத்துட்ருக்கோம். இந்த சமயத்தில இந்த ஹெச்பிவி டிஎன்ஏ வைரல்ல ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் இருந்துட்டுருக்கு. அதையும் நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும் இல்லையா? ஒரு விழிப்புணர்வா நீங்களும் இத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட இத ஷேர் பண்றோம். முதல்ல இந்த டிஎன்ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வைரஸ் இருக்கு. இந்த ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் இருக்கு. இந்த பி வைரஸோட உள்ள ஒரு மூலக்கூறு பகுதி தான் டிஎன்ஏ. நம்ம பாடியும் டிஎன்ஏனால ஆனது இல்லையா? ஸோ இப்படி ஒவ்வொரு இந்த உயிரினம் எந்த உயிரினம் எடுத்தாலும் அது டிஎன்ஏனாலேயோ அல்லது ஆர்என்ஏனாலேயோ ஆக்கப்பட்டதாக இருக்கும். இந்த ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் டிஎன்ஏனால ஆக்கப்பட்டது. இந்த உள்ள கோர் டிஎன்ஏ எந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகுது, அதனோட மல்டிப்ளையிங் கெப்பாசிட்டிஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு தான் இந்த டிஎன்ஏ வேல்யூவ கண்டுபிடிப்பாங்க. இந்த டிஎன்ஏ வேல்யூவ கண்டுபிடிக்கிறதுல ஏன் இது ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்க்கக்கூடிய நெறைய டெஸ்ட்டு, ஈவன் லேப்ஸ்ல பார்க்கக்கூடிய நெறைய டெஸ்ட்ல வந்து எப்படின்னா, அதாவது இன்னைக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே ஒரு மேஜரான ஒரு லேபுக்கு பிளட் எடுத்து ஒண்ணு பாம்பேக்கு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க, அல்லது கோயம்புத்தூருக்கு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி மேஜர் சென்னைக்கு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி மேஜரா எங்கேயாவது சாம்பிள்ஸ அனுப்பி தான் இந்த டெஸ்ட்ட வந்து ரன் பண்ணி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ, அப்ப இந்த செக்மெண்ட்ல நீங்க இப்படி அவுட் சோர்சிங் லேப்ஸ் வெளிய குடுப்பாங்க இல்லையா? அந்த குடுக்குற சமயத்தில அவங்க அங்கருந்து ரிப்போர்ட்ட வாங்கி உங்களுக்கு என்ன இருக்கோ அத அப்படியே நம்பரா குடுத்துருவாங்க. இதுல என்ன விஷயம் அதுல இருக்காது அப்படின்னா, சைக்ளிக் த்ரெஷோல்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். சிடி வேல்யூன்னு ஒண்ணு சொல்லுவோம். அதான் சைக்ளிக் த்ரெஷோல்ட் ஆர் சிடி வேல்யூ. இந்த சிடி வேல்யூ தான் இந்த டிஎன்ஏல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்க வகிக்குதுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. அதாவது ஒரு திருடன், ஒரு போலீஸ் இருக்கான். அந்த அந்த போலீஸ் வந்து அந்த திருடன கண்டுபிடிக்கணும். சரியா? ஒரு கேம் இருக்கு. இந்த கேம்ல திருடன் வந்து ஒரு பெரிய ஒரு குடோன்ல நெறைய பொருட்கள் அடுக்கி வச்சிருக்கு. அதாவது நம்ம பிளட்ன்னு நெனச்சுக்கங்களேன். நம்ம பிளட்ல பாருங்க நெறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதே மாரி கோரிலேட் பண்றேன். அந்த பிளட்ல பார்த்தீங்கன்னா நெறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ, அதேபோல அந்த ஒரு குடோன் இருக்கு. அந்த குடோன் மாதிரி ஒரு விஷயம் நெனச்சுக்கங்க. அந்த குடோன்ல அந்த திருடன் போய் ஒளிஞ்சுட்டான். அப்ப போலீஸ் என்ன பண்றாரு? ஒரே ஒரு போலீஸ் தான் இருக்காரு. அந்த ஒரே போலீஸ் என்ன பண்றாரு? இங்க பார்க்குறாரு, அங்க பார்க்குறாரு. அப்படி பலமுறை பார்க்குறாரு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு முறை அவர் என்ன பண்றாரு? லைட் அடிச்சு பார்க்குறாரு. எங்கேயாவது தெரியுதா அப்படின்ட்டு. தெரியல. அடுத்த சைடு லைட் அடிச்சு பார்க்குறாரு. தெரியல. 2 3வது டைம் லைட் அடிச்சு பார்க்குறாரு. தெரியல. 4வது டைம் லைட் அடிச்சு பார்க்குறாரு. தெரியல. இப்படி எத்தன முறை லைட் அடிச்சு பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இத தான் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். சரியா? அதாவது அப்படி லைட் அடிச்சு பார்க்கிற சமயத்துல ஒரு 5வது முறையோ அல்லது 9வது முறையோ அவருக்கு அந்த நபர், அந்த திருடன் நபர் வந்து தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ, 9வது டைம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சைக்ளிக் த்ரெஷோல்ட் 9த் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு முறை தேடி கண்டுபிடிக்க முடியல, 2வது முறை தேடி கண்டுபிடிக்க முடியல, 3வது முறை லைட் அடிச்சும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி பல முறை அடிச்ச பிறகு தான் அந்த பெர்சன முடிஞ்சிருக்கு. அந்த 9வது முறை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, அதுதான் சைக்ளிக் த்ரெஷோல்ட் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு மேல தான் உங்களோட வைரஸ் வந்து இல்ல அந்த நபரையோ நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே தான் இந்த மாதிரியான டிஎன்ஏலயும் நம்ம வந்து பார்க்கணுங்க. இந்த பிசிஆர் மெஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க பிளட்ல உள்ள சாம்பிள்ஸ் அதில பிளட்ல பல பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பல பார்ட்டிகல்ஸ் உள்ள மெட்டீரியல்ஸ வந்து அந்த பிசிஆர் மெஷின் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த டிஎன்ஏவ டிடெக்ட் பண்ணணும் அப்படின்ற லோடிங்க அதில வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, அந்த பிளட்ல உள்ள விஷயத்த என்ன பண்ணும் அப்படின்னா, அ அந்த பிசிஆர் மெஷின் என்னன்னா ஒரு லைட்ட வந்து எமிட் பண்ணி அத வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மல்டிப்ளை பண்றதுக்கு அதுக்கு ஊக்குவிச்சு அத வந்து மல்டிப்ளை ஆகுறதுக்கான விஷயத்த அது ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அத தான் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மெஷின் வந்து ஒரு டைம் ஃபுல்லா ஒரு டைம் லைட் அடிச்சு பார்க்கும். உன்னோட வைரஸ் கிடைக்குதான்னு பார்க்கும். எளிமையா உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு டைம் பார்க்கும். அது கிடைக்குதான்னு பார்க்கும். ஒரு 3வது டைம் பார்க்கும். கிடைக்குதான்னு பார்க்கும். ஒரு 3வது டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, 3வது டைம் உங்களுக்கு ஒரு 10,000 வேல்யூ இருக்கு. சரியா? இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த 3வது டைம் த்ரெஷோல்ட் சிடி வேல்யூல ஒரு 10,000 கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். இது ஒரு கிரைட்டீரியா. சரி, 6 மாசம் என்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க. எடுத்த பிறகு, சார் இன்னைக்கு நான் மறுபடியும் எடுத்திருக்கேன். எனக்கு 10,000 தான் இருக்கு. பட் ஆனா வாட் இஸ் சிடி வேல்யூ அப்படின்னு பார்க்குறப்போ, சிடி வேல்யூ வந்து
ஒரு முறை கண்டுபிடிக்கிறோம், பிசிஆர் ரன் பண்ணுது தெரியல. 2வது முறை பார்க்குறோம் தெரியல. மல்டிப்ளை பண்ணுது தெரியல. 3வது முறை தெரியல. அப்படி 5, 6, 7, 8 ஒரு 9வது முறையோ, ஒரு 10வது முறையோ தெரியுதுன்னு வைங்களேன். ஸோ 10வது முறை தெரிஞ்சும் உங்களுக்கு 10,000 தான் இருக்கு. அப்போ பேஷண்ட் சைட்ல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சார் அன்னைக்கும் 10,000 தான் இருந்துச்சு. இன்னைக்கும் வேல்யூ வந்து 10,000 தான் இருக்கு. ஏன் சார் இது குறையவே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த சமயத்தில இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த சிடி வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தப்போ அந்த பேஷண்ட்டுக்கு 3 சைக்கிள் 3 ரொட்டேஷன்லேயே அந்த வைரஸ் வந்து எளிமையா கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அப்போ சிடி வேல்யூ நம்பர் வந்து குறைவா இருக்கிறப்போ, இந்த வைரலோட ரெப்ளிகேஷன் மல்டிப்ளையிங் கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்போ எளிமையா நோய் வந்து ஆக்டிவா ரெப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்டிவா உள்ளேயே மல்டிப்ளை ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டியோட இருக்கு அப்படின்றத நாங்க வந்து முடிவு செய்வோம். இப்போ 6 மாசம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. எடுத்த பிறகு அவரோட ரெப்ளிகேஷன் சிடி வேல்யூ வந்து 10 இருக்குன்னு வைங்களேன். ஆனா வேல்யூ நம்பர் ஆஃப் வேல்யூன்றது வைரஸ்ன்றது 10,000 தான் இருக்கு. டிஎன்ஏன்றது 10,000 லோட் வந்து 10,000 தான் இருக்கு. பட் சிடி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்பல்லாம் சிடி வேல்யூன்றது இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படின்ற சமயத்துல 2 விஷயம். 1 உன்னோட வைரஸோட அந்த மல்டிப்ளையிங் கெப்பாசிட்டின்றது குறைக்கப்பட்டிருக்கிறது. 2வது நீங்க எடுத்துட்டு இருக்கிற மருத்துவ முறையோட புரோக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மருத்துவ முறை இதை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்த சமயத்தில தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால வேல்யூஸ நினைச்சு பயப்படாதீங்க. ஏன்னா இந்த வைரல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இத வந்து பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய இதில ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வந்து உண்டு. ஸோ இத்தனையும் இன்னைக்கு உள்ள அட்வான்ஸ்மென்ட் விஷயத்த எல்லாத்தையும் நம்ம வந்து அறிஞ்சிட்டு ஏன்னா இப்ப நம்ம புத்தம் பொதுவா வேற எந்த விஷயத்தையும் ட்ரீட்மெண்ட் ஃபேக்டர்ஸ்ல இதில வந்து நம்ம பண்ணிட முடியாது. ஸோ எல்லாமே சயின்டிஃபிக்கலி என்ன போயிட்டுருக்கு, என்ன லேட்டர் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஃபேக்டர்ஸையே நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில இந்த மாரி விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்துக்காக செய்து கொண்டு இருப்பது தான் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வ கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சமயத்தில சார் இதெல்லாம் எனக்கு அளவு குறைவா தான் இருக்கு. 6 மாசம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2024 மார்ச், பிப்ரவரிலலாம் என்ட்ட குயரீஸ் வந்து மெசேஜ்ல கேட்டிருப்பாங்க. மெசேஜ்ல கேட்டுட்டு அப்புறம் சார் சும்மா கன்சல்டேஷன் பேசியிருப்பாங்க. பேசிட்டு இந்த மாரி வந்து 6 மாசம் வந்து வெளிய வந்து எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ட்டாங்க சார். அப்படியே இருக்க சொல்ட்டாங்க. பட் நான் வந்து அமைதியா இருந்தேன். எதுவும் பண்ணல. பட் இப்பவும் இருக்கு அப்படின்னு 1 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் உண்டு. ரைட்டா? ஸோ அதனால என்னதான் இருந்தாலும் தேர் இஸ் அ வைரஸ் பார்ட்டிகிள். வைரஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு அப்படின்னாலே வி ஹேவ் டு ட்ரீட். வி ஹேவ் டு மேனேஜ் அவ்வளோதான். அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம செய்து கொள்ள வேண்டும். அதாவது எப்படின்னா, நம்மளால ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இருக்கிறதுனால நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம டிஎன்ஏ தான் மல்டிப்ளை ஆகக்கூடியது. டிஎன்ஏ மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நாட் டிடெக்டட் அப்படின்ற ஸ்டேஜில 0ன்ற லெவல்ல கொண்டு வரோமோ, அத வந்து மேனேஜ் பண்ணி நம்ம ஒரு லெவலுக்கு கொண்டு வரோமோ, அதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விடயத்தையும் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்களோ அல்லது கன்சல்டேஷன்ஸ் எதுவும் வேணும்னா, மேல உள்ள கான்டாக்ட் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணிட்டு, கன்சல்டேஷன்ஸ் பே பண்ணிட்டு, கண்டிப்பா நீங்க தாராளமா என்ன அப்ரோச் பண்ணலாம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு அதன் பிறகு பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு அவுட்லைன் கண்டிப்பா என்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்றது எந்த விதத்திலயும் ஐயம் வேண்டாம். நன்றி, வணக்கம்.